மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் மாசத்தினுடைய கடைசி நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 30ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்த தெய்வம் ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகளையும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு தேவன் நம் மனுஷனுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் தேவன் சகலவற்றையும் அறிந்து சகலவற்றையும் அதனதன் நேரத்தில் அதனதன் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கடந்த மாதம் பூராக இந்த நாட்களிலே உங்களை அவர் கண்ணின் மணி போல் பாதுகாத்தாரே, அவருக்கு நாங்கள் ஒரு நன்றியை இந்த நாட்களிலே செலுத்த வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவளுக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை எடுத்து அவர்களை கும்பிட்டு இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே அப்படியாக அவர்களை உயர்த்துகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த மனுஷனையே உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஏன் அவருக்கு நன்றியை செலுத்தக்கூடாது? கரங்களை எடுத்து அவரை கும்பிட்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் அப்படி செய்கிற வேளையிலே தான் தேவன் அவர் நமக்கு செய்த அந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு வார்த்தையூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், பாடுகள் மத்தியிலும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. பிள்ளைகளை இழந்தார், அவருக்கு இருந்த உடைமைகளை இழந்தார், ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாவற்றையும் இழந்தார், வீடு எல்லாவற்றையும் இழந்தார். அதே வேளையிலே சரீரத்தில் உள்ள சுகத்தை கூட இந்த நாட்களில் இழந்த வேளையிலும் யோபு அந்த இடத்திலே தளர்ந்து போகவில்லை, அங்கே இந்த நாட்களிலே சோர்ந்து போகவில்லை. அவர் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரின் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தையும் அவர் விட்டுவிடவில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாது. எப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படியான காரியங்கள், எப்படியான நிலைப்பாடுகள் வந்தாலும், நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் நினைத்து வைத்திருக்கிற காரியம், நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் வைத்துக்கிற திட்டம், அதேபோல நம்மை குறித்து தேவன் வைத்துக்கிற திட்டங்கள் இந்த நாட்களிலே அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே தடைப்படாமல் இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் பாருங்கள், காலங்கள் சில வேளையிலேயே அங்கே செல்லலாம், நாட்கள் கடந்து போகலாம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டமோ கர்த்தருடைய சித்தமோ ஒருபோதும் இந்த நாட்களிலே மாறுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக காத்திருந்தார், 99 வயசு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு மூலமாக இந்த நாட்களிலே தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு இந்த நாட்களில் உலகம் எங்கிலும் அந்த சந்ததி பெருகி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊடாக இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் உங்களுடைய வீட்டை இந்த நாட்களை தேடி வருகிறது. தேவரீர் இன்றைக்கு அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். ஏனென்றால் அவர் செய்ய நினைப்பது அங்கே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிற விதமாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மை குறித்து வைத்துக்கிற காரியத்தை தடைப்படாதபடி தேவன் செய்து முடிப்பார். அவர்தான் கர்த்தர். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே தேவன் இந்த கடந்த மாதம் முழுக்க செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றியை செலுத்துங்கள்.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கும்படியாக தேவன் தாமே இந்த நாட்களிலே உங்களை நடத்தும்படியாக அவருடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமேன்.